இத்தாலிய நகர மாநிலங்களில் செவ்வியல் ஆய்வுகளுக்கான உற்சாகத்தின் எழுச்சிக்கு எந்த நிகழ்வு பங்களித்தது? 1453 கான்ஸ்டாண்டினோப்பிள் வீழ்ச்சியடைந்த போது, அங்கிருந்த அறிஞர்கள் கிரேக்க மற்றும் ரோமானிய கையெழுத்து பிரதிகளுடன் இத்தாலிக்கு தப்பி வந்தனர். இவர்களின் வருகை இத்தாலிய நகரங்களில் செவ்வியல் இலக்கியம் மற்றும் கலை மீதான ஆர்வத்தை தூண்டி மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது. ரக்ஷா பந்தன் பண்டிகையுடன் தொடர்புடைய கருத்து என்ன? ரக்ஷா பந்தன் என்பது சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் மணிக்கட்டில் கயிறு கட்டி அவர்களின் பாதுகாப்பிற்காக வேண்டிக் கொள்ளும் ஒரு புனிதமான பண்டிகையாகும். இது ராஜபுத்திரர்களிடையே மிகவும் பிரபலமாக இருந்தது மற்றும் உறவுகளின் பிணைப்பை வலியுறுத்துகிறது. ஆன்மீக ஞானம் என்பது கடவுளை அடைவதற்கான வழிமுறையாகும். கிபி 1829 ஜேம்ஸ் டாட் பட்டியலிட்டபடி எத்தனை அரச ராஜபுத்திர குலங்கள் இருந்தன? ஓரியண்டலிஸ்ட் அறிஞர் ஜேம்ஸ் டாட் 1829 தனது நூலில் 36 அரச ராஜபுத்திர குலங்களை பட்டியலிட்டார். இதில் சூரிய வம்சம், சந்திர வம்சம் மற்றும் அக்னி குலங்கள் அடங்கும். சணல் ஆலைகள் முக்கியமாக எந்த வகை முதலாளிகளுக்கு சொந்தமானவையாக இருந்தன? இந்தியாவில் சணல் ஆலைகள் பெரும்பாலும் வங்காளத்தில் இருந்தன. இவை பிரிட்டிஷ் முதலீட்டாளர்களால் மட்டுமே நிர்வகிக்கப்பட்டு லாபம் ஈட்டப்பட்டன. அமெரிக்க முதலீடுகள் அக்கால இந்திய தொழில்துறையில் பெரிய அளவில் இல்லை. ஜெர்மனியர்கள் இந்திய தொழில்துறையில் ஆதிக்கம் செலுத்தவில்லை. டி வெண்டல் குடும்பம் தனது தொழிலை பல்வகைப்படுத்துவதன் மூலம் வேறு எந்த கனரக தொழில்களில் நுழைந்தது? பிரான்சின் புகழ்பெற்ற டி வெண்டல் குடும்பம் இரும்பு மற்றும் எஃகு தொழிலில் இருந்து கனரக உள்கட்டமைப்பு துறைக்கு மாறியது. இதன் மூலம் அவர்கள் 19ஆம் நூற்றாண்டின் ஐரோப்பிய தொழில் புரட்சியில் இரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் துறைகளில் ஆதிக்கம் செலுத்தினர். போராட்டத்திற்கு ஆதரவாக பெண்கள் என்ன அமைப்பை உருவாக்கினர்? அமெரிக்க புரட்சியின் போது பிரிட்டிஷ் பொருட்களை புறக்கணிக்க பெண்கள் சுதந்திரத்தின் புதல்விகள் டாட்டர்ஸ் ஆஃப் லிபர்ட்டி என்ற அமைப்பை உருவாக்கினர். இவர்கள் தேநீர் மற்றும் துணிகளை புறக்கணித்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்தனர். ஹுமாயூன் டெல்லி சிம்மாசனத்தை எப்போது மீண்டும் கைப்பற்றினார்? ஷெர்ஷா சூரியின் வாரிசுகளை தோற்கடித்து 1555 ஹுமாயூன் மீண்டும் டெல்லி அரியணையை கைப்பற்றினார். பாரசீக மன்னர் ஷா தமாஸ்பின் உதவியுடன் அவர் தனது இழந்த பேரரசை மீட்டார். ஹரப்பன்கள் எந்த விவசாய முறையை கடைபிடித்தனர்? ஹரப்பா மக்கள் ஒரே ஆண்டில் 2 முறை பயிரிடும் இரட்டை பயிர் முறையை பின்பற்றினர். காலிபங்கன் போன்ற இடங்களில் அகழ்வாராய்ச்சியின் போது இதற்கான சான்றுகள், உழுத நிலங்கள் கிடைத்துள்ளன. நைஜீரியா கடற்கரையில் என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது? நைஜீரியாவின் கடற்கரை பகுதிகள் ஆரம்ப காலத்தில் ஐரோப்பியர்களால் ஆப்பிரிக்க அடிமைகளை வர்த்தகம் செய்யும் முக்கிய நிலையங்களாக பயன்படுத்தப்பட்டன. இதனால் இப்பகுதி அடிமை கடற்கரை ஸ்லேவ் கோஸ்ட் என்றும் அழைக்கப்பட்டது. ராஜசிம்மன் என்று அழைக்கப்பட்ட மன்னர் யார்? பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன், சிங்கத்தை போன்ற மன்னன் என்ற பட்டப் பெயரால் அழைக்கப்பட்டார். இவர் கலை மற்றும் கட்டிடக்கலையில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் இவரே. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.